ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். தைப்பூச நாள் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இன்றைய தினத்தில்தான் அம்பிகை முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கினார் என்று கூறப்படுகிறது. எந்த அளவிற்கு முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோமோ அதேபோல் முருகனின் கையில் இருக்கும் வேலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் என்றும் நம்முடைய எதிரிகளின் தொல்லை நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வேலை தைப்பூச நாளன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தைப்பூச வேல் வழிபாடு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாக தைப்பூச நாள் திகழ்கிறது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் பலரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வேலை வைத்து வழிபாடு செய்வார்கள். அதே போலதான் தைப்பூச திருநாளன்றும் வீட்டில் வேலை வைத்து வழிபாடு செய்பவர்கள் சிறப்பான பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பூஜையை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இந்த வழிபாட்டை காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினம் ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீராகாரத்தை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம், அல்லது பால் பழங்களை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். பொதுவாக இந்த விரதத்தை மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்துவிட்டு தான் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வேலை வைத்து கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். இதற்கு முதலில் ஒரு தாம்பாளம் அல்லது மணப்பலகை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சர்க்கோண கோலம் போட்டு கொள்ளுங்கள், அதாவது நட்சத்திர கோலம் போட்டு கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அந்த கோலத்திற்கு நடுவில் ஓம் என்று எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு முக்கோணத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் சரவண பவ என்று எழுதி கொள்ளுங்கள். 6 முக்கோணங்களில் 6 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். நடுவில் வேலை வைத்து அந்த வேலிற்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முதலில் அந்த வேலிற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பஞ்சாமிர்தம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியம் ஆகும். அப்படிப்பட்ட நெய்வேத்தியத்தை வைத்து நாம் முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முருகனின் பரிபூரண அருளை பெற முடியும். இதற்கு வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேன், நெய் இருந்தால் போதும். இவை அனைத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு முருகனை முழு மனதார நினைத்து நன்றாக பிணைந்து பஞ்சாமிர்தமாக தயார் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வைத்து முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு சிவப்பு நிற மலர்களால் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி அந்த வேலிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானை நினைத்து அகத்தியர் கூறிய இந்த மந்திரத்தை வேலை பார்த்தவாறு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதன் மூலம் முருகன் நம்முடைய மனதிலும் நினைவிலும் நிறைந்து இருந்து நம்முடைய அனைத்து விதமான காரியங்களுக்கும் வெற்றியை அருள்வார் என்றும், முருகனின் வேல் நம்முடனே இருந்து நம்மை காக்கக்கூடியதாகவும் நம்மை அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் காத்து ரட்சிக்கும் என்று கூறப்படுகிறது. மந்திரம்: ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இந்த முறையில் தைப்பூச திருநாளான இன்று வேலிற்கு நாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகனின் அருளும், முருகனின் கையில் வேலாக இருக்கக்கூடிய அம்பிகையின் அருளும்
பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான வெற்றிகளும் நம் கைவந்து சேரும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.